அமெரிக்காவில் இன்று எலெக்ஷன் டே. 3 முக்கியமான தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடக்குது. தன்னுடைய கட்சி வேட்பாளரை விட்டு எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு கேட்கும் முதலாவது அமெரிக்க ஜனாதிபதியோட சம்பவமும் இன்றைக்கு தான் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட தேர்தல் வரலாற்றிலேயே இனவாதம், மதவாதம் என்று அனைத்து அடிப்படை வாதங்களும் பயன்படுத்தப்படுற ஒரு தேர்தலாகவும் தான் இன்றைக்கு தேர்தல் நடந்திருக்குது. அமெரிக்காவில் இன்று 3 முக்கியமான தேர்தல் நடக்குது. முதலாவது நியூயார்க் சிட்டிக்கான மேயர் தேர்தல். அது மட்டும் இல்லாமல் 2 கவர்னர்களை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் நடக்குது. வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சி, இந்த 2 மாகாணத்துக்கும் கவர்னரை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தலும் நடக்குது. இதில் மிகவும் பிரதானமாக நோக்கப்படுறது இந்த நியூயார்க் சிட்டி மேயர் தேர்தல் தான். அது மிகவும் முக்கியமானதாக காணப்படுறதுக்கு காரணம் அதில் போட்டியிடுற கேண்டிடேட்ஸ். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த சோஹ்ரான் மம்சானி என்ற டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் வேட்பாளர் தான் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 45% வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸிட் போலும் சொல்லுது, ப்ரீ போலும் சொல்லுது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்றைக்கு நைட் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பதாலும் ஒரு குடியேற்றவாசியாக இருப்பதாலும் அவருக்கு வயசு இப்போ 34 என்ற ரீதியிலையும் அவர் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் என்றும் கடுமையான தாக்குதல்கள் அவர் மேலே கடந்த இறுதி காலங்களில் நடந்து கொண்டிருக்குது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கேண்டிடேட்டும் அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறார். இருந்த போதும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் மேயர் எலெக்ஷனுக்காக நின்று டிக்கெட் கிடைக்காம இண்டிபெண்ட்டாக போட்டி போடுற ஆண்ட்ரூ கியூமோவுக்கு தன்னுடைய ஆதரவு வழங்கியிருக்கிறார். அதாவது மேலதிகமாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, ரிப்பப்ளிக்கன்ஸ் எல்லாரும் ஆண்ட்ரூ கியூமோவுக்கு ஓட் போடணும்னு சொல்லி, ரிப்பப்ளிக்கன்ஸ் தண்ட கட்சிக்கு ஓட் போடணும்னு சொல்லி இல்லை, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஓட் போட சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாகவே கேட்டிருக்கிறார். இது ஒரு விசித்திரமாக இருக்குது. குறிப்பாக இந்த அவர் சொல்லியிருக்கிற காரணம் என்னவெண்டா, கம்யூனிஸ்டாக பேட் டெமோக்ராட்டிக் கையாண்டு போனால் தான் பேட் டெமோக்ராட்டிக் கையை தான் செலக்ட் பண்ணுவேன், அந்த ரீதியில் தான் கியூமோவுக்கான சப்போர்ட்டை வழங்குறதாக தெரிவிச்சிருக்கிறார். எப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு பாருங்கள். மக்கள் விரும்பினதை மக்களுக்கு தெரிவு செய்ய விடாமல் தன்னுடைய விருப்பத்தை மக்களுக்கு திணிக்கிறது ஒரு வித்தியாசமான விதமாக தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த சோஹ்ரான் மம்சானிக்கு எதிராக இப்போ அவர் ஒரு இஸ்லாமிய தத்துவங்களை இப்போ நியூயார்க்கில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இப்போ என்ன மாதிரியான தகவல்கள் பரப்பப்படுதுண்டா, 9/11 தாக்குதலை இவருடைய செலெக்ஷன் ஒரு என்டோஸ் பண்ணுற மாதிரி போயிடும் என்ற ரீதியிலான கருத்தும் இப்போ பேசப்படுது. அங்கே மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, அடிப்படைவாதம், இனவாதம், மதவாதத்தை கக்குற ரீதியிலான கருத்துக்கள் தான் இவை காணப்படுது. இதை விட மேலதிகமாக டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், யாராவது ஜூயிஸ் மக்கள் சோஹ்ரான் மம்சானிக்கு ஓட் போட்டால் அவர்கள் ஒரு ஸ்டூபிட் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதாவது அக்டோபர் 7, 2023 தாக்குதலில் நடத்தப்பட்டது இஸ்லாமியர்களால், குறிப்பாக அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படியான ஒரு தாக்குதலுக்கு என்டோஸ்மெண்ட் அல்லது ஒரு அக்னாலேஜ் செய்கிற மாதிரி தான் இருக்கும், இவருக்கு நீங்கள் ஓட் போட்டான்றதை இன்டிரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்படியான ஒரு அடிப்படைவாத மதவாத கருத்துக்கள் தான் இப்போ இந்த தேர்தலில் கடுமையாக போய் கொண்டிருக்குது. இருந்த போதும் மம்சானி இப்போ லீடிங்கில் இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி போல்ஸ் எல்லாம் சொல்லுது. இருந்த போதும் இந்த விதமான கருத்துக்கள், இந்த விதமான இனவாதங்களை பார்க்கும்போது இந்த அமெரிக்கா தான் சொல்லுவாங்களே ஒரு மோஸ்ட் லிபரல் கண்ட்ரின்னு சொல்லி, அதாவது சுதந்திரம், மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், கருத்து சுதந்திரம் என்று அனைத்தும் மிகவும் நிரம்பி காணப்படுற ஒரு நாடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாட்டில் இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு கடந்த கால வரலாற்றையும் ஒரு ஞாபகப்படுத்தி பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கருப்பின மக்களை எப்படி அடக்குமுறை நடந்தது, அவர்கள் எப்படி அடக்கினார்கள் வெள்ளையர்கள், அதற்கான போராட்டங்கள் எப்படியான சம்பவங்கள் நடந்து அங்கே ஒரு லிபரேஷன் ஒன்று வந்து வேண்டும். அப்படிப்பட்ட நாட்டில் தான் 2011ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2008ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருந்த பராக் ஒபாமா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதுவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். அப்படியான ஒரு நாடு தான் அமெரிக்கா. மீண்டும் இந்த அமெரிக்காவை பழைய நிலைக்கு கொண்டு போகிறது, இப்படியான சக்திகள், இப்படியான செயல்கள் மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்றது தான் ஒரு பொதுவான கருத்து. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிலையில் இன்னும் 2 எலெக்ஷன் நடக்குது. வெர்ஜீனியாவோட கவர்னரை செலக்ட் பண்ணுறதுக்கும் நியூ ஜெர்சி கவர்னரை செலக்ட் பண்ணுறதுக்கும். இதில் வெர்ஜீனியாவோட விசித்திரம் என்னவென்றா சொல்லி, வெர்ஜீனியாவோட கவர்னர் செலெக்ஷன் எப்படி நடக்குமெண்டா, அங்கே மக்கள் பொதுவாக ஓட் பண்ணுவாங்க. எந்த பிரசிடெண்ட் அங்கே சென்டரில் இருக்கிறாரோ அவர கட்சிக்கு எதிரான கட்சிக்கு தான் கடந்த காலங்கள் அனைத்திலையும் ஓட் பண்ணியிருக்கிறாங்க 2013ஆம் ஆண்டு எலெக்ஷனை தவிர. ஸோ இந்த முறை அநேகமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி தான் இப்போ நியூ ஜெர்சி சொல்கிறது என்னவென்றால் அது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட ஒரு பெல்ட் தான், அது ஒரு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிற இடம் தான். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5% ஒரு லீடிங்கில் இருப்பதாகவும், அநேகமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கேண்டிடேட் தான் கவர்னராக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் இப்போ அங்கேருந்து வரும் தகவல்கள் சொல்லுது. ஸோ இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த 3 எலெக்ஷனையும் ஆவலாக பார்த்து கொண்டிருக்காங்க. என்ன காரணம்னா, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப்கிட்ட தோத்தா பிறகு அந்த பார்ட்டி ஒரு டோமன் ஸ்டேஜுக்கே வந்துட்டு ஒரு ரீஜுவனேட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்குது. ஸோ இந்த 3 தேர்தலையும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வு மாதிரி தான் கிடைக்கும் இந்த சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பராக் ஒபாமா ஒருத்தர் தான் அந்த கட்சியோட ஒரு பாப்புலர் ஃபேஸாக இருக்கிறார் அந்த கட்சிக்கு. ஸோ அவரை தவிர வேறு யாராவது ஒரு ஆளை முன்னிறுத்த வேண்டும் என்ற அடுத்த எலெக்ஷனுக்கு, ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு அந்த கட்சி வெல்லணுமென்றா இப்போ இருந்தே ஒரு ஃபேஸை பாப்புலர் ஆகி கொண்டு வரணும். ஸோ அதற்கான முயற்சிகளை இந்த 3 எலெக்ஷனை வின் பண்ணினா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமென்றது தான் இப்போ அமெரிக்காவில் பொதுவாக பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஆஃபீஸுக்கு இது ஒரு 7 மாதத்துக்கு பிறகு நடக்கிற முதலாவது தேர்தல். ஸோ ட்ரம்ப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்ற ரீதியிலும் இங்கே ஒரு கருத்துக்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தற்பொழுது வரைக்கும் 43%, அதாவது 43% மக்கள் ட்ரம்ப்போட பெர்ஃபார்மன்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க என்ற ரீதியில் சொல்லப்படுது. இது சொல்லப்போனால் அவர் ஜனாதிபதியை தெரிவு செய்யப்படும் போது இது 54% இருந்தது, இப்பொழுது 43% குறைஞ்சிருக்குது. பேர்ஸ்ட்ன்னு சொல்லணுமெண்டா பைடன் தான் கடந்த 2024 ஆண்டு எலெக்ஷன் முடியக்கிட்டவா அவரோட அப்ரூவல் ரேட் 34% இருந்தது. ஸோ இப்படித்தான் இப்பொழுது அமெரிக்காவோட நிலவரம் காணப்படுது. ஸோ இந்த 3 எலெக்ஷனும் ஒரு ப்ரொவின்ஷியல் ஸ்டேட் ரீதியாக நடைபெற்ற எலெக்ஷனாக இருந்தாலும் இது ஒரு ஃபெடரல் நாடு முழுவதும் உற்று நோக்கப்படுற மிக முக்கியமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். அமெரிக்காவோட லிபரலிசம், அமெரிக்காவோட மக்களுக்கான சமத்துவம், சம உரிமை எல்லாம் எப்படி வெளிப்பட போகிறது என்பது இன்றைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சு தான் பொதுவாக தெரிய வரும். சூடானில் கடந்த 2 வருடமாக நடைபெறுற இந்த உள்நாட்டு யுத்தமானது காசாவில் நடைபெற்ற ஒரு இன அழிப்பை போல கடுமையான ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சூடானில் கடந்த 2023 ஆண்டு ஏப்ரலில் இருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருடங்களை கடந்து இருக்குது. இந்த உள்நாட்டு போர் கவர்மெண்ட் ஃபோர்ஸுக்கும் எதிர்த்தரப்பு ஃபோர்ஸுக்கும், SAF எனப்படுகின்ற ஃபோர்ஸுக்கும் இடையில் கடுமையாக நடந்து கொண்டிருக்குது. இந்த சண்டையில் இதுவரைக்கும் 1,50,000 மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொகை கூடலாமை ஒழிய குறைகிறதுக்கான வாய்ப்புகளில். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் அங்கிருந்து காணப்படுகிறது. ஸோ எப்படியான போர் இந்த சூடானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இந்த தரவுகளை நமக்கு வெளிக்காட்டுது. குறிப்பாக இந்த SAF எனப்படுகின்ற ஃபோர்ஸ் ஆனது UAE, அதாவது ஐக்கிய அமெரிக்க அரபு ராஜ்யத்தினால் ஃபண்டினால் மற்றும் அவர்களோட உதவியால் தான் இயங்குது என்று சொல்லி ஒரு உள்நாட்டு தகவல் மட்டுமில்லாமல் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது கடந்த காலங்களில். இருந்தபோதும் இதை UAE மறுத்திருந்தாலும் அப்படியான அந்த நாடு தான் இதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது உதவிகளை செய்து கொண்டிருக்கு என்று சொல்லி ஒரு கடுமையான கருத்தொன்று காணப்படுது. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் கடந்த காலங்களில், கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் அங்கே அந்த RSF படையினால் வெளியிடப்பட்ட சில வீடியோக்கள், அதாவது மக்களை கொலை செய்யும், துப்பாக்கிகளால் சுட்டு கொள்ளும் விதமான காணொளிகள் பரப்பப்பட்டு கடுமையான விமர்சனத்துக்கும் வெளிநாட்டு பாடிஸ், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் சபை, அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள், சில நாடுகளின் தலையீடு என்பன இந்த நாடுகளை நோக்கி, சூடானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. இந்த நாட்டில் எப்படியாவது ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும், இந்த மக்கள் அழிவை தடுக்க வேண்டும் என்ற ரீதியிலான கடுமையான கருத்துக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அமெரிக்காவும் ஈஜிப்டும் கடுமையாக முயற்சி செய்வதாகவும் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருதரப்புக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் அல்லது ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயராவது கொண்டு வந்து மக்களுக்கு அங்கே காணப்படுகின்ற பசி, பட்டினி, உணவு தேவை என்பவற்றை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுது. குறிப்பாக அந்த சூடானில் தங்கச்சுரங்கம், கோல்டுக்கான அதிக ரிசோர்ஸஸ் காணப்படுவதாகவும், இது மட்டுமில்லாமல் அதன் பூகோள மையம் மிக முக்கியமாக இந்த ஆப்பிரிக்காவில் காணப்படுவதால் பெரும்பாலான வெளிநாட்டு சக்திகளின் கை இந்த பிரச்சனையில், அதாவது உள்நாட்டு போரில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று சொல்லித்தான் வெளிநாட்டு தகவல்களும் சூடானிய உள்ளூர் ஊடக தகவல்களும் தெரிவிக்கின்றன. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் பாதிக்கப்படுவது என்னவோ பொதுமக்கள் தான். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1,50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 2 வருட போரில். குறிப்பாக இந்த காசா போரில் கூட 69,000 70,000 மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த போரில் அதை விட டபுள் மடங்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு வெளிநாட்டு தலையீடுகள் எப்படியாவது வந்து இந்த உள்நாட்டு போரை நிறுத்துமா, அல்லது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த வாரம் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான கருத்தை தெரிவித்து கிறிஸ்தவர்கள் மீது கை வைத்தால் அமெரிக்கா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்று ஒரு கருத்தை தெரிவித்தார். இருந்தபோதும் அவர் சூடானை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. சூடானில் நடக்கும் உள்நாட்டு போரை பற்றியும் அவர் கருத்தில் கொள்வதாக தரவில்லை. ஆனாலும் அமெரிக்காவின் தூதுவர்கள் சிலர் அந்த போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.